ஹாய் எவ்ரிவன். நம்ம ஜோசி வில்லேஜ் ஷாப்பை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஜோசி வில்லேஜ் ஷாப்பை வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணும்போது ஜஸ்ட் ஃபார் எண்ணெய் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு, செக் எண்ணெய் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் அங்கே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய கிராசரி ஃபுல்லுமே நான் வந்து ஜோசி கிட்ட தான் வாங்குறேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து நல்ல குவாலிட்டி, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பகவானுக்கு வந்து ஆஃபர் பண்ணி டெய்லியுமே பிரசாதமாக தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த பொருள் எல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப அதை பார்த்து தான் வாங்குவோம். குவாலிட்டி மிஸ் ஆகக்கூடாது, அதில் எந்த காம்ப்ரமைஸுமே நாங்கள் யாருமே பண்ண மாட்டோம். ஸோ வந்து அந்த அரிசி, பருப்பு, எல்லா அந்த தானிய வகைகள், மில்லட்ஸ், சிறுதானியங்கள், அந்த வகைகளுமே ரொம்ப ப்யூராக இருக்கும். எதுலையுமே ஒரு தூசி, ஒரு சின்ன பொட்டு தூசி கூட நான் பார்த்ததே கிடையாது. ஸோ எனக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பொருளாக எனக்கு ஜோசியில் இருந்து கிடைக்கிது. ஸோ நான் வந்து அந்த பொருள் எல்லாமே நான் ஜோசியில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே, தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, ஜோசி நிறையா வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸும் அவளே கையால் பண்ணி சேல் பண்ணுறா. ஹேர் க்ரோத்துக்கு வேக்சின் க்ரீம் மாதிரி இல்லாமல் பவுடர் டைப்பில் வாட்டரில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் நிறையா க்ளோ ஆயில், லிப் பாம். இந்த லிப் பாம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பொண்ணு வந்து நிறையா லிப்ஸ்டிக் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஏன் பொண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி லிப்ஸ்டிக் எதுவும் போகாமல் அவள் வந்து இது ஹோம்மேடு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இங்கே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டில் பண்ணுறதுனால. ஸோ எதையுமே வெறும் கிராசரி மட்டும் இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக தே ஆர் செல்லிங். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.